பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأيوب إذ نادى ربه أني مسني الضر وأنت أرحم الراحمين. صدق الله العلي العليم. ஐயூபையும் எண்ணி பார்ப்பீர்களாக. அவர் தம் இறைவனை அழைத்து, நிச்சயமாக எனக்கு துன்பம் நேர்ந்து விட்டது, நீ கருணையாளருக்கெல்லாம் கருணையாளன் என்று பிரார்த்தித்தார் என அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லித் தருகிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சாக்கடலுக்கு தென்மேற்குள்ள பகுதிக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள். ஏறத்தாழ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடமிருந்து ஒரு 5வது தலைமுறைகள் பிறந்தவர்கள் தான் ஹஸரத் ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இவர்கள் 210 வருஷம் உலகத்தில் வாழ்ந்தார்கள் என்று சொல்லப்படும். சிலர்கள் 140 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் என்று ஒரு ரிவாயத் இருக்கிறது. ஹஸரத் ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சொத்துக்களை ஏராளமான வசதி வாய்ப்புகளை கொடுத்தார். ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொடுக்கிறது போன்ற ஏராளமான சொத்துக்கள் எந்த நபிக்கும் கொடுக்கவில்லை. அந்த அளவுக்கு நிலங்கள், பொருளாதாரம், இன்னும் பிள்ளைகள், வசதி வாய்ப்பு நிறைய கொடுத்திருந்தான். ஆனால் ஹஸரத் ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நோயும் கொடுத்திருந்தான். நம்ம அதிகமாக சொன்னதானே, ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு நோய்ன்னு சொன்னால், அப்படியே துண்டு உண்டாக விழுமா, உடம்புலேருந்து அப்படி சதை கொஞ்சம் கொஞ்சமாக துண்டு உண்டாகும், அப்படி விழும். ஒரு தேய்ச்சாங்கன்னா அப்படி சதை வருமா. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா நோயை கொடுத்தான். அந்த நோயை எல்லாம் அல்லாஹ் தஆலா நோயை கொடுத்த அந்த நோயை கூட அவர்கள் பொருந்தி கொண்டார்கள். ஒட்டுமொத்தமாக எல்லா சொத்துக்களும் அழிந்தது. அவர்களோட நிலங்கள் அப்படி அழிந்தது. அவங்க பிள்ளைங்க மூத்தானாங்க, அவங்க வீடு இடிஞ்சு விழுந்துச்சு. கடைசியாக தான் அவங்க உடம்புக்கு பாதிப்பு. அதுக்கு முன்னால் அல்லாஹ்ல ஒவ்வொரு சோதனை, அந்த சோதனை முதல்ல நிலங்கள் போனது, வீடுகள் இருந்தது, சொத்துக்கள் அழிந்தது. கடைசியாக ஒரு உடம்புல ஒரு ஏற்பட்ட ஒரு வியாதி. சொல்லுவாங்க, ஹஸரத் ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வரலாறு படிக்கும்போது சொல்லப்படும், அவங்க சஜ்ஜா செய்யும் போது மூக்கில் ஷைத்தான் செஞ்சானா, ஊதினானா, மூக்கில் அந்த நெருப்பு, அந்த ஜுவாலை ஊதினான். அது மூலமாக ஏற்பட்டதான் உடம்புல ஏற்பட்ட பாதிப்பு என்று சொல்வார்கள். அப்படி உடம்பெல்லாம் அப்படி வியாதி. ஏறத்தாழ 18 ஆண்டுகள் இதுபோல சோதனையில் ஆளாக்கப்பட்டார்கள் ஹஸரத் ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர். அப்போ அவங்கள்ட்ட இருந்த எல்லாருமே விலகிட்டாங்க. அவங்க குடும்பத்தில் எல்லாருமே அவங்கள விட்டு விலகி போயிட்டாங்க. அவங்களுடைய மனைவி, அவர்கள் இருவரை தவிர வேறு யாரும் அவரிடம் இல்லை. இன்னொரு அறிவிற்படியில் அவங்களுடைய சகோதரர்கள், நெருங்கிய சகோதரர்கள் 2 பேரும் அவர்களோடு இருந்தார்கள். அந்த 2 பேரும் என்ன செஞ்சாங்க, ஒரு கட்டத்தில் ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஐயூப் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, அதனால தான் அல்லாஹ் இவ்வளோ பெரிய சோதனை கொடுத்திருக்கிறான் அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசி கொண்டிருந்தார்கள். அப்போ அதில் ஒருத்தருக்கு நேரடியாகவே கேட்டு போட்டாங்க. யார்கிட்ட? ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட. நீங்கள் ஏதோ தப்பு பண்ணிருக்க, உங்கள் வாழ்நாளில் கடுமையான சோதனைக்கு ஆளாத காரணம் அதுதான், நீங்கள் தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்னாங்களாம். ஹஸரத் ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் தப்பு பண்ணியிருக்கேன், நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கிறேன். என்ன தப்பு தெரியுமா? 2 பேர்கள் தர்க்கமிட்டு கொண்டிருந்தார்கள். அதில் அல்லாஹ் மீது சத்தியமிட்டு ஒருத்தர் என்ன தர்க்கம் செய்து கொண்டிருந்தார். ஆனா அந்த அல்லாஹ் மேல சத்தியமிட்டு தர்க்கம் செஞ்சாரா இல்லைங்களா, அவர் பொய்யான காரியத்தை அல்லாஹ் மேல தர்க்கம் செய்து கொண்டிருந்தார். அதை நான் தடுக்காம விட்டுட்டேன். அதனுடைய பாதிப்பு தான் இது, வேற வழியே இல்லை என்று சொன்னார்கள். அல்லாஹ் கொடுத்த சோதனை தாங்கிக் கொண்டுதான் ஆக வேண்டும். ஹஸரத் ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வியாதியை குறித்தோ, தன்னுடைய அந்த அழிவை குறித்தோ, தன்னுடைய சொத்துக்கள் அழிந்தது, பிள்ளைகள் ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்தில் அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் மூத்தானது, எல்லாம்
அவர்கள் கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் இருந்தாலும் ஒரு நாள் கூட யா அல்லாஹ் எனக்கு கொடுத்த சோதனை நீ நீக்கிற அப்படின்னு கேட்டதில்லை. சோதனைகள் உச்சக்கட்ட வந்த பிறகுதான் அந்த செய்தி அல்லாஹ்வோட எடுத்து வைக்கிறார்கள். யா அல்லாஹ் அன்னி மஸ்ஸனி துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். எனக்கு சோதனை பட்டுருச்சு, எனக்கு ஒரு முசீபத் வந்துருச்சு, அந்த முசீபத்திலிருந்து நீ பாதுகாத்துரு. மறுமை நாள் அல்லாஹ் தஆலா இப்ப இந்த செய்தியோட இன்னொரு போவோமே, இந்த உலகத்தில் தன்னுடைய வறுமைக்காக வேண்டி உழைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு மனிதர் தொழுகை பாழ்படுத்தி விட்டு சம்பாதிக்க போனாரோ, அல்லது தன்னுடைய உடல் ஆரோக்கியம் இல்லாமல் இருந்து நான் பள்ளிவாசலுக்கு வர முடியல, தொழுகல, இப்படின்னு சொல்லி என்னென்ன காரணங்கள் இருக்கிறோம். இந்த உலகத்துல இந்த நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது எந்தெந்த தொழுகை விட்டுட்டு இருக்கிறார்களோ அவர்கள்லாம் ஒவ்வொரு காரணத்தை சொல்லுவார்கள். கேட்டேன்னு வச்சுக்கோங்க, என்ன காரணம் சொல்லுவாங்க? நைட்டு ஃபுல்லாக வேலை, பகல்லாம் நல்ல வேலை பார்த்தனால என்ன மம்மட்டியை பிடிச்சோம், அதை பிடிச்சோம், அதனால் என்ன செய்ய முடியல, எந்திக்க முடியல, காலையிலேருந்து நைட்டு வரை உட்கார்ந்துக்கிட்டு இருந்தோம், கடையிலே உட்கார்ந்த நிலை, வேறு யாரும் மாற்றி விடுறதுக்கு ஆள் இல்லை, அதனால தொழுகை என்ன செய்ய தப்பி போயிடுச்சு, வேறு வழி இல்லை, என்ன செய்ய முடியும், காரணம் சொல்கிறோமா இல்லைங்களா? ஒவ்வொரு ஆளுகளும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லுவார்கள். அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் கேள்வி கேட்கும்போது அல்லாஹ்ட்ட பதில் சொல்ல முடியுமா? அல்லாஹ்விடம் பதில் சொல்ல முடியுமா? காரணத்தை சொல்லிட முடியுமா? அப்படியே காரணத்தை சொன்னாலும் அல்லாஹ் தஆலா ஒரு பதிலுக்கு கேட்பான், அல்லாஹ் தஆலா ஒரு கேள்வி கேட்பான். அதுக்கு பிறகு இல்சாம் ஜவாப்னு சொல்லுவாங்க. அரபுல இல்சாம் ஜவாப்னா வாயடைக்கும் பதில். நாம ஒரு கேள்வி கேட்டோம்னா அல்லாஹ் தஆலா ஒரு கேள்வி கேட்பான், நாம ஒரு பதில் சொல்லுவோம். ஒரு கேள்வி கேட்ட ஒரு பதில் சொல்லுவோம், அந்த பதிலுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு கேள்வியா கேட்பான். அந்த அடிப்படையில் தான் நபிமார்களை குறித்து அல்லாஹ் தஆலா ஒரு கேள்வியா கேட்பான். ஒரு மனுஷனை எழுத்து கேட்பான், நீ ஏன் தொழல, நீ ஏன் காரியம் செய்ய வேண்டிய கடமை சரியான முறையில் செய்யல? யா அல்லாஹ் வறுமை, நான் உழைக்க போயிட்டேன், என்கிட்ட ஒண்ணுமே இல்லை ரொம்ப, அதனால தொழுகை நம்ம விட்டுப்பட்டு கொண்டு. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய உனக்கு வறுமை வந்துருச்சோ கேள்வி கேட்பான் அல்லாஹ். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரோட விட உனக்கு வறுமையா? வறுமையை போர்த்தியவர் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த மனிதனால் பதில் சொல்ல முடியாது. கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, நோய் நொடியிட்டு இருந்துச்சு, தலைவலி இருந்துச்சு, காய்ச்சல் இருந்துச்சு. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரோட விட உனக்கு நோயா? அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட சோதனையோட அவனுக்கு சோதனையா என்பதெல்லாம் இப்படி ஒவ்வொரு நபிமார்களை குறித்து அல்லாஹ் தஆலா கேள்வி கொண்டு இருப்பான். எனக்கு வேலை, காலையில் ஃபுல்லாக கடுமையான வேலையில் இருந்தேன், அதனால் வர முடியல, அந்த அலுவல் பார்த்துருந்து இந்த அலுவல் பார்த்து. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரோட உனக்கு பெரிய அலுவல் வந்துட போதா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரோட உனக்கு பெரிய ஒரு வேலை வந்துட போதா? இந்த உலகத்தை கட்டி ஆண்டவர்ப்பா எல்லாத்துல இப்படி கேள்விப்பானா? அப்ப யாரும் தப்பிக்க முடியாது. அதுல ஒண்ணுதான் ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் தஆலா ஒரு காரணமா அந்த இடத்துல நிப்பாட்டி வைப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த கஷ்டமான சூழ்நிலையில கூட பொறுமை காத்த காரணத்தினால் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்த அந்த சோதனையெல்லாம் நீக்கி எதுவெல்லாம் இழந்தார்களோ அதுவெல்லாம் மீண்டு கிடைத்தது. எதையெல்லாம் இழந்தார்களோ அத்தனையும் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அதை விட பல மடங்கு அல்லாஹ் தஆலா மீட்டி கொடுத்தான் என்று வரலாற்று சொல்வார்கள். அப்ப நம்ம அந்த கஷ்டத்துல அல்லாஹ் நினைச்சு பார்க்கணும், சிரமத்துல அல்லாஹ் நினைச்சு பார்க்கணும், நமக்கு ஒரு சோதனை வந்துச்சுன்னா அல்லாஹ் நினைச்சு பார்க்கணும், அதே நேரத்தில் சந்தோஷத்துல அல்லாஹ் நினைச்சு பார்க்க வேண்டும். ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எல்லா நிலையிலும் அல்லாஹ் நினைச்சு பார்த்தார்கள். ஒன்று விளங்கிக் கொள்ள வேண்டும், ஹஜ்ரத் அபு அப்துல்லா முகமது இப்னு இத்ரிஸ் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவருடைய ஆரம்ப காலம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவங்க அம்மா கீழே கிடக்கிற பேப்பரை பொறுக்கித்தான் அவங்களுக்கு என்ன செய்யணும், ஜீவனாம்சம் கழிக்கணும். தகப்பனர் 2 வயசுல மௌத்தாகிட்டாங்க. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய தகப்பனர் 2 வயசுல மௌத்தாகிட்டாங்க. பையனை வளர்த்து ஆளாக்கணும். அவர்களுக்கு பூர்வீகம் அவர்களுக்கு குறைஷி குலத்தில் பிறந்திருந்தாலும் அவர்கள் பிறந்த ஊர் பலஸ்தீன், காசான்னு சொல்றோமா இல்லைங்களா, அந்த காசா பகுதியிலும் பிறந்தார்கள். தகப்பனார் மௌத்தான, கணவர் மௌத்தான பிறகு மறுபடியும் மக்காவுக்கு வந்தார்கள். பொருளாதாரத்துக்கு வேற வழி இல்லை. அப்படியே கீழே கிடக்கிற பேப்பரை பொறுக்கி 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 கொடுத்து அதிலிருந்து வருகின்ற வருமானத்தை கொண்டு அவர்கள் செய்தார்கள், தன்னுடைய மகனை படிக்க வைத்தார்கள். சிரமத்தோடு படித்தவர்கள்
அல்லாஹ் ரப்புல் இன்னைக்கு இந்த சமுதாய இந்த ஷரியத்தை அவர்கள் இந்த ஹதீஸை கோர்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தார். எந்த அளவுக்கு அவர்கள் படிப்பில் ஆகும், அதாவது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்க வேண்டும், கடமை நிறைவேற்ற வேண்டும். நம்முடைய சிரமம் எல்லாம் அது அப்புறம், நமக்கு ஏற்பட்ட சிரமத்தில் அப்புறம் அல்லாஹ் தஆலா நீக்குவான். அந்த சிரமத்தை நம்ம அது யோசிக்க வேண்டாம். நம்ம அல்லாஹ்விடம் முறையிடுவோம். எவ்வளவு சிரமங்கள் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அது நம்ம அல்லாஹ்விடம் முறையிடுவோம் என்று சொல்லி அவர்கள் அல்லாஹ்விடம் முறையிட்டு படிப்பை தொடர்ந்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொற்ப வயசுல ஹதீஸ் கலையில் மிகப்பெரிய தேர்ச்சி பெற்றார்கள். குர்ஆனுடைய கல்வியில் பெரிய தேர்ச்சி பெற்றார்கள். ஃபிக்ஹுடைய கல்வியில் தேர்ச்சி பெற்றார்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க எத்தனை கோடி மக்கள் அவர்கள் வகுத்து தந்த சட்டங்களை பின்பற்றி நடந்து கொண்டிருக்கிறார். நினைத்து பாருங்கள், எவ்வளவு பெரிய சிரமம், எவ்வளவு பெரிய கஷ்டம். அந்த கஷ்டத்தை எல்லாம் தூக்கி எறிந்தார்கள். அப்ப நமக்கு இந்த வரலாறு நமக்கு என்ன சொல்லி தர பாடம் என்ன? இந்த வரலாறு நமக்கு சொல்லி தருகின்ற பாடம் என்ன? கஷ்டத்தை கொடுப்பவன் அல்லாஹ் தான். நாம அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய கடமையை சரியான முறையில் நாம நிறைவேற்றிவிட்டால், அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய அந்த கடமையை சரியான முறை நிறைவேற்றிவிட்டால் அல்லாஹ் ரப்புல் நம்முடைய சிரமங்களை, நம்முடைய தேவையை அவன் நிறைவேற்றி கொடுப்பான்னு மாற்று கருத்து இல்லை. அதுதான் இந்த ஆயத்து நமக்கு சொல்லி தருகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. கேட்டபடி அமல் செய்ய நசீபை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.